அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ராபேன். சார், திரைப்பிரபலம் இன்னொருவர் நான் என்னோட முடிவை 11ஆம் தேதி அறிவிக்கிறேன் அப்படின்னாரு. சமீபத்தில் அண்மையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பை முன்னிட்டு நான் 2 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. லாரன்ஸ் அவர்கள் 11ஆம் தேதி அறிவிக்கிறோன்னு சொல்லியிருந்தாரு. திருச்சி கிழக்கில் நான் போட்டிடுவேன்னா இல்லை என்ன என்னோட முடிவு அப்படின்றத சொல்றாரு. ஒருவேளை லாரன்ஸ் திருச்சி கிழக்கில் தாவேகா சார்பா இன்னும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அந்த தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கும் சார்? லாரன்ஸ் போட்டியிடுவாருன்னா, லாரன்ஸ் நிறைய வள்ளல் தன்மை கொண்டவர். மனப்பூர்வமாக பாராட்டுறேன். லாரன்ஸோட ஏழை எளிய மக்கள் மேலே உள்ள லாரன்ஸ் பரிவு அபரிதமானது. என்ன ஜாதின்னு தெரியல, பெரும்பாலும் அவர் பறையர் கிறிஸ்டினாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையில எனக்கு தெரியல. தலித் கிறிஸ்டினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அட்டர்னி பிரிவு சகோதர கிறிஸ்தவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையில தெரியல காஸ்ட்டு. அது தெரியாமல் முடிவுக்கு வரக்கூடாது. என்றாலும் வாட் எவர் மே பி ஹிஸ் காஸ்ட், அவர் லாரன்ஸ் ராகவேந்திரா மிகப்பெரிய ஒரு பிலாந்திரபிஸ்டாட்டு அவர் செயல்படக்கூடியவருங்கிறது மக்கள் மத்தியில் எனக்கு மட்டும் இல்லை எல்லா மக்களுக்குமே தெரியும். ஸோ அவர் கேண்டிடேச்சர்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் தான். அவர் என்ன தாவேகா சார்பா நிற்க போறாரா? இல்லை, அந்த மாதிரி அவர் போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு. தாவேகா சார்பா விஜய் கூட போய் போஸ்டர்ஸ்லாம் போட்டிருக்காரு. தாவேகா சார்பா நிற்க போகிறதாவும் உள்ளடி பூசல்கள் பேசிக்கிறாங்க. இல்லை, அது விஜய் தன்னோட இமேஜுக்கு அது சரியாக இருக்குமான்னு என்ன நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஹீரோஸ் தங்கள் இமேஜை தான் பார்ப்பாங்க. லாரன்ஸ், ராகவா லாரன்ஸும் ஒரு மாஸ் ஹீரோவா இன்னொரு தான். கடைசியாக கொஞ்சம் படங்கள் இதில் தான் அவரு கூட இதாச்சு. மற்ற படங்கள்லாம் பெரிய மாஸ் படமாட்டு போன படங்கள் தான். சின்ன பட்ஜெட்டில் பெரிய லாபத்தை கொடுத்த படங்கள்லாம் அவர் பண்ணவர் தான் தெரியும் நமக்கு. ஆனால் அவரோட உணர்வு ஒரு சனாதன தர்மத்தை, தாய் தந்தையரை பேணி பார்க்கணுங்கிற இந்து தர்மத்தோட அந்த இதில் உள்ளவர் இல்லையா? அவர் தாவேக்கால சேர்றாரா? எனக்கு தெரியல. சார், அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் தாவேக்காலனாலும் சரி, எதில் நின்னாலும் சரி, அவர் வெயிட்டான கேண்டிடேட் தான். ஓகே சார், ரஜினி மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தவர் லாரன்ஸு. இப்போ ரஜினியா விஜயா அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே களத்தில் அந்த ஒரு போட்டி நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். அது எப்படி இருக்கும்? ரஜினியா விஜயாங்கிறத போட்டியே இல்லை. ரஜினிங்கிறது கற்பனை. ரஜினிங்கிற அந்த கற்பனையில் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் 50 விழுக்காடு ஓட்டு எடுப்பார், என்டிஆரை தாண்டி போவார், எம்ஜிஆர் எல்லாம் இல்லை, என்டிஆர் பெரிய ஆள், அந்த மாதிரி ரஜினி வருவாங்க நம்ம சொன்னோம். அதில் ரஜினி வரல. பட் அதே ஆயுதத்தை விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன், முதன்மை சக்தி, அந்த இதை முன்னெடுத்து ஓகே இது அவங்க உரிமை, அவங்க வெற்றி பெற்றாச்சு. அப்போ விஜய்ங்கிறது நிஜம், இட் இஸ் எ ப்ரூவ்டு ஃபேக்டர். ஓகே, ரஜினிங்கிறது ஒரு ஹிப்போதெட்டிக்கல் தான். நாம் அன்னைக்கு பெருசாக இருந்தாலும் கூட அது களத்துக்குள்ளே வரல. ஸோ அந்த கம்பேரிசன் இன்னைக்கு தேவையில்லாதது, ஒரு முறையற்றதுன்னு தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஓகே, அதனால தான் அந்த இடத்துக்குள்ளே நான் உள்ள வரலங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே சார், திமுக. ஆனால் அதே வேளையில் ரஜினிக்கு நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். 2029 மோடி பிரதமருங்கிறதுக்காக 24லேயும் கேட்டேன். அவர் கழுவுற மீனில் நடுவுற மீனாக போயிட்டாரு. 29ல் அவர் அதை செய்வார் நான் நினைக்கிறேன். செய்கிறது அவருக்கு நல்லது. ஓகே சார், சிபிஐ வீரபாண்டியன் அவர்கள் இனி திமுக கூட்டணியில் தொடர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளாக திமுக விட்டு விலகிறத நம்ம பார்க்குறோம். தேசிய அளவில் திமுக எந்த பக்கம் நிற்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு எதிராக பேனர்ஸ் டெல்லியில் வச்சதை நம்ம பார்க்குறோம். இந்தியா கூட்டணியில் தொடராத திமுக என்ன பண்ண போகுது தேசிய அளவில்? இன்னைக்கு லாலு யாதவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மு க ஸ்டாலின். அவங்க காங்கிரஸை, அந்த பாரசைட் காங்கிரஸை தேஜஸ்வி யாதவ்கிட்ட தனிமைப்படுத்த, அகிலேஷ் யாதவ்கிட்ட தனிமைப்படுத்த, லாலு, முலாயம், தேஜஸ்வி, அகிலேஷ் தனிமைப்படுத்த, ஹேமந்த் சோரன்ட்டு தனிமைப்படுத்த, சரத்பவார்ட்டு தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அந்த அரசியலுங்கிறது இவர்கள் எதிரியான தாவேகா அரசுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து திமுகவுக்கு ராகுல் காந்தி பண்ண துரோகத்துக்கு, ராகுல் காந்தியோட அரசியலை முறியடிக்கிறதுக்கு அவங்க அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ஹேமந்த் சோரன், சரத்பவார் போன்றவங்களை பயன்படுத்தி, கம்யூனிஸ்டுகளை பயன்படுத்தி ராகுல் காந்திக்கு பாடம் படித்து கொடுக்கணும். எந்த காலமும் காங்கிரஸ் எழும்ப முடியாத அளவுக்கு நீ வேணா ஏனியாக இருந்துட்டு போ. முலாயம் சிங் யாதவுக்கு ஒரு மாற்று அரசு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. மோடி தான் 4வது முறை வருவார் நான் கருதுறேன். பட் ஒரு மாற்று அரசு வந்தால் கூட முலாயம் சிங் யாதவுக்கு பின்னாடி நின்று, மம்தாவுக்கு பின்னாடி நின்று, அல்லது தேஜஸ்வி யாதவுக்கு பின்னாடி நின்றுங்க.
இப்படி தான் நீங்கள் இருக்கணுமே தவிர காங்கிரஸ் தலைமையில் ஒரு அரசு இந்தியா மண்ணுக்குள்ளே என்ன வரக்கூடாது, விட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகங்கிற லெவலில் காங்கிரஸை மதசார்பற்ற கட்சிகள் மத்தியில் காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ணி ராகுலுக்கு சதி திட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுது. ஏன்ட்ட கேட்டால் ராகுலே அதைத்தான் செய்கிறாரு. ஸோ ராகுல் எதை செய்கிறாரோ அதே ராகுலுக்கு வந்து திமுக செய்யக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அந்த வகையில் மதசார்பற்ற கட்சிகளை வந்து ராகுலுக்கு சதி திட்டங்களை முறியடிச்சு இவர் ஒரு வில்லன், நம்மளெல்லாம் உறிஞ்சி அவர் வாழ பார்க்கக்கூடிய ஒரு, ஸோ இவருக்கு வாய்ப்பு எந்த காலத்திலும் நம்ம கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்தா அதிகாரத்தை பயன்படுத்தி மாயாவதி மேலே வழக்கு, முலாயம் சிங் மேலே வழக்கு, சுப்ரியா சுலே மேலே வழக்கு, ஒரு இமேஜினரி லாஸுங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே வழக்கு, ரெய்டு பண்ணி சீட்டு, இப்படியெல்லாம் சொந்த கூட்டணி கட்சிகளையே போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சதிகார கூட்டம் காங்கிரஸ் கூட்டம். அந்த கூட்டத்தை எந்த ரூபத்திலையும் வரக்கூடக்கூடாது, அதை நசுக்கி தள்ளிடணுங்கிறதுல மதசார்பற்ற சக்திகளான அகிலேஷ், தேஜஸ்வி இவங்கள்ட்ட ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி ராகுலை பழி வாங்கக்கூடிய இதை ஸ்டாலின் தரப்பு, திமுக தரப்பு தெளிவாக செய்துட்டு இருக்கிறாங்க. தேசிய அளவில் ஒரு 3வது அணியை உருவாக்குறாங்களா சார்? 3வது அணி தேசிய அளவில் உருவாகிடாது. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு 3% முஸ்லீம் ஓட்டாது வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. ஓகே, அது மம்தா பானர்ஜிக்கு தேவை. அகிலேஷ் யாதவுக்கு வெஸ்ட் பெங்காலில் என்ன இருக்கு? நம்ம காங்கிரஸ் எடுத்து தான் பேசுகிறோம். அந்த நாசகார சக்தி, தேச விரோத எண்ணம் கொண்ட அவங்க, துரோக சிந்தனை கொண்ட அவங்கள வந்து இன்னும் தோற்கடிக்கணும், அவங்க பலகீனப்படுத்தணும். அதுதான் நாட்டின் நல்லது, இந்திய இறையாண்மைக்கும் இந்திய சனாதன தர்மத்துக்கும் நல்லதுங்கிறது நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. பட் யதார்த்தத்தை சொல்லணும்ல, 3% மட்டும் முஸ்லீம் ஓட்டு தேவை. 2 முஸ்லீம் எம்எல்ஏ, அசாமில் 18 எம்எல்ஏ முஸ்லீம் எம்எல்ஏ, ஒரு ரிசர்வ் தொகுதியில் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆதரவில் ஒரு எம்எல்ஏ முஸ்லீம் பார்ட்டியாக மாறிட்டு. இதாவது முஸ்லீம் பார்ட்டியாக இருக்கும்போது அசாமிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் இன்னொரு இந்திய கூட்டணி கட்சிக்கு வந்து காங்கிரஸ் தவிர யார் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? அகிலேஷ் யாதவ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? யாதவ் சமுதாய மத்தியில் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அது வரட்டு, இது நேதாஜியோட தலைவர் மேலே வரட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது வாக்கு வங்கியாக இல்லைல்ல. இப்போ காங்கிரஸுக்கு கூட ஒரு கொஞ்சமாவது ஒரு வாக்கு வங்கி இருக்கும், அது தேவைங்கிறதுல ராகுல் காந்தி போயிட்டாப்புலன்னா பிரியங்கா காந்தி தலைமையில் நம்ம பிடிச்சிக்கலான்னு செல்வ பிறந்தகை மூலமாட்டும் மல்லிகார்ஜுன கார்கே மூலமாட்டும் திமுகவுக்குள்ளே ஒரு லாபி இருக்கத்தானே செய்யுது. அப்போ இந்த 3வது அணிங்கிற ஒரு கட்டம் வரும்போது அதில் உள்ள எந்த தலைவருக்காவது அவங்க ஸ்டேட் தாண்டி வெளியே செல்வாக்கு இருக்கா? ராகுல் காந்தியை பொறுத்தளவில் காங்கிரஸுக்கு வந்து மம்தாவுக்கு ஒரு 3% கொடுக்கலாம். அஜ்மல் கான் ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் பிராண்டுக்கு ஒரு கூட்டணி கட்சியாட்டு இங்கே இருக்க முடியும் அஸ்ஸாமில். தென் ஹேமந்த் சோரனுக்கு பிஜேபி அல்லது காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சியாக 14 எம்பிக்கள் கொண்ட ஜார்க்கண்டில் இருக்க முடியும். சரத்பவாருக்கு, உத்தவ் தாக்கரேக்கு, தென் 2 பேருக்குமே வந்து காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்க முடியும். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக கேரளாவில் இருக்க முடியும். இது முஸ்லீம் லீக் தான் சிஎம்ஏ முடிவு பண்ணியிருக்காங்க, அது வேற ஒரு விஷயம். இந்த ஒரு வாய்ப்பை வந்து காங்கிரஸை தவிர அகிலேஷ் யாதவோ, தேஜஸ்வி யாதவோ, கம்யூனிஸ்டோ இந்திய அளவில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மாநிலத்தில் கொடுத்து விட முடியாதுல்ல. அப்போ காங்கிரஸை வச்சு ஒரு பலன் இருக்குது. அந்த பலனுக்குரிய சீட்டை கொடுத்து அளவு உயரத்துக்கு தக்கன காங்கிரஸை ட்ரீட் பண்ண அகிலேஷும் தேஜஸ்வியும் முயற்சி பண்ணுவாங்களே தவிர காங்கிரஸை திட்டமிட்டு எதிர்த்துக்கிட்டு 3வது அணி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை. இப்போ மம்தா ஜெயித்திருப்பாங்கன்னா போயிருப்பாங்க, ஜெயித்திருப்பாங்கன்னா தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. தோத்துட்டதுனால காங்கிரஸுக்கு 3% ஓட்டம், அவங்களுக்கு வந்து 7% ஓட்டு டிஃபரன்ஸில் தோற்றுருக்காங்க. அப்போ தோற்றதுனால காங்கிரஸுக்கு 3% ஓட்டும் மம்தாவுக்கு தேவைப்படுது. அகிலேஷ் யாதவும் என் டேர்ம்ஸுக்கு வான்னு தான் காங்கிரஸ் சொல்லுவார், வேண்டான்னு சொல்ல மாட்டார். தேஜஸ்வி யாதவும் நீங்கள் ரொம்ப ஆடாதீங்க, உங்கள் அளவு உயரம் தான், இதுக்கு தக்கன வாங்கன்னு தான் சொல்லுவார், வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பீகாரில் காங்கிரஸுக்கு ஒரு 5-6% ஓட்டு இருக்கும், யூபியில் கொஞ்சம் ஓட்டு இருக்கும், வெஸ்ட் பெங்காலில் 3% ஓட்டு இருக்குது, ஜார்க்கண்டில் பாஜக இல்லைன்னா காங்கிரஸுங்கிற லெவலில் காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குது. அப்போ இந்த ஓட்டு அவங்களுக்கு இருக்கும்போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு வந்து அகிலேஷ் யாதவ் தேவையா காங்கிரஸ் தேவையானா கேரளாவில் காங்கிரஸ் தானே தேவை, கேரளா காங்கிரஸ் தானே தேவை. அப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து காங்கிரஸை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னொரு கட்சி இல்லை. நம்ம பிடிக்காம கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு போகலாம். ஆனால் நாளைக்கு வந்து மோடி தான் வருவார், அது பிரச்சனை இல்லை. ஒரு வேளையில் மாற்றி இதாக வந்தால் கூட காங்கிரஸ் கையில் அதிகாரத்தை கொடுக்க விட மாட்டாங்க.
அது திமுக விடாது. அந்த இடத்துக்குள்ள ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணி அகிலேஷையோ மற்ற யாரையோ தான் கொண்டு வராங்க, காங்கிரஸ் அடிச்சிடும். காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி இருக்காது, இல்லை காங்கிரஸ் வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி இருக்காது. காங்கிரஸ் தலைமையில் தான் இருக்கும். நாளைக்கு காங்கிரஸ் தலைமையில் அரசுன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள காலி பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, அதுக்கான சூழல் வர வாய்ப்பு இல்லை. அவர் கற்பனையாக தான் சொல்கிறாங்க. மோடி தான் ஜெயிப்பாருங்கிற எண்ண ஓட்டம் தான் எனக்கு இருக்குது. ஓகே சார், புதுசாக வந்து தேசிய அளவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதை பற்றி நம்ம இது வரைக்கும் பேசவே இல்லை. அவங்களும் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அம்பேத்கரோட புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணியிருந்தாரு. அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார்ன்றது இருக்குது. கன்ஃபிராம் தலித்துகளை கன்சாலிடேட் பண்ணி ஒரு அம்பேத்கர் ஓட கொள்கையில் அந்த சோஷியல் ஆர்டரை இது பண்ணி தெளிவாகவே அசெப்ட் பண்ணி வந்தார். ஆனால் இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த அம்பேத்கர் சகமான மகர் மாதிரி தான் தெரியுது. தலித்துன்னு சொல்கிறாரு, அம்பேத்கரை தான் பெருசாக பண்ணுறாரு. மற்றாங் தலித்தா, மகர் தலித்தா அல்லது பாசி தலித்தான்னு தெரியல. பட் அவர் வந்து மகராக தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் அந்த ஏரியா, அதோட மக்கள் அதெல்லாம் பார்க்கும்போது மேபி மகர் ஆர் சம் அதர் ஷெட்யூல் காஸ்ட். அவர் தலித்துன்னு தான் மட்டும்தான் சொல்கிறாரே தவிர அவர் அம்பேத்கரோட மகர் வகுப்பை சேர்ந்தவராக சொல்லலை. என்னோட ஒரு யூகம் தான் மகர் வகுப்பை சேர்ந்தவராக இருப்பாருன்னு கருதுறேன். பட் இன்னைக்கு மாடர்ன் யங்ஸ்டர்ட்டு ரொம்ப குய்வைவாக இங்கே மாடர்ன் கம்யூனிகேஷன் ரெவல்யூஷனை பயன்படுத்தி, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி அதன் மூலமாக ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சியை இது பண்ணிட்டாரு. அந்த கட்சி சார்பாக தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அவர் ஜந்தர் மந்தர் ரோட்டில் பண்ணிட்டார். ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்தை பெருசுப்படுத்தி அதை அடித்து ஒருத்துனா பெருசாக போயிருங்கிறதுக்காக டெல்லி நிர்வாகமும் மத்திய அரசு நிர்வாகமும் தெளிவாக அதை நடத்த விட்டுட்டு அதனால ஒன்றும் பெரிய பெருசாக இருக்காது, நடத்த விடாமல் சப்ரஸ் பண்ணனால தான் அது மேலும் மேலும் எழுப்புங்கிற லெவலில் அவங்க தெளிவாகவே நடத்த விட்டுட்டாங்க. இதில் பாதிக்கப்படப்படக்கூடியது வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பாதிக்கப்பட்டுரும் நான் கருதுகிறேன். ராகுல் காந்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டியால் ராகுல் காந்தி அடிபட்டுருவார் நான் கருதுகிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தலை, சும்மா 4 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. பாஜக அரசுக்கு எதிராக களத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அரெஸ்ட் கூட அதில் ஆகலாம். 7 நாள் கெடு கொடுத்துருக்காங்க சார், இல்லைனா இன்னும் அடுத்த போராட்டம் நடத்துவோம். ஓகே, அது நடத்திட்டு நான் வரவேற்கிறேன். அதில் வந்து அந்த எதிர்கட்சி பிளேஸை வந்து காங்கிரஸுக்கு காலி ஆகுது. ராகுல் காந்தி மாதிரிப்பட்ட பொறுப்பற்ற ஒரு தலைமை காக்ரோச் ஜனதா பார்ட்டி சகோதரரால் அடி வாங்குதுன்னு அதை நம்ம வரவேற்கிறோம். குறிப்பாக வந்து அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கனால அப்பர் காஸ்ட் இந்துக்கள் மத்தியில் பாஜகவுக்கு தான் ஓட்டு அதிகம். இப்போ நீங்கள் சுமந்த அதிகாரி, அவர் மகிஷியா மக்கள் அதிகம் வாழக்கூடிய இடத்துல உள்ள ஒரு பிராமின். தென் ஹேமந்த் பிஸ்வா சர்மா பிராமின், பட்னாவிஸ் பிராமின், பஜன்லால் சர்மா ராஜஸ்தான் பிராமின். ஸோ பிராமின்ஸ் வந்து இன்னைக்கு 4 இடத்துக்குள்ளே சீஃப் மினிஸ்டராக இருக்காங்கன்னா பாஜக தான். ராஜ்புட்டுகள், இவர் யோகி, மற்ற இமாச்சல், இப்போ காங்கிரஸ் வந்துட்டு உத்தரகண்ட் ராஜ்புட்டு. ஸோ ராஜ்புட், ராஜ்நாத் சிங் அது அப்பர் காஸ்ட் இதில் இருக்கிறாங்க. அடுத்து ஓபிசி, மோடி ஓபிசி, பிரதான் ஓபிசி. ஓபிசி வந்து பெரிய லெவலுக்குள்ள பாஜகவில் ஒரு ப்ரைடாக நினைக்கிறாங்க. ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ஒரு ஓபிசி தான் 12 வருஷமாக நெருக்க சாதனையை முறியடிச்சு இருக்கிறாரு ஒரு ஓபிசி தலைவர். அவர் வளர்ச்சியை பிடிக்காமல் பூணூல் அடைஞ்ச இந்தியனெல்லாம் ராகுல் காந்தி பேசினார். ஆனால் பிராமணர்கள்லாம் மோடி ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்பர் காஸ்ட் ஓபிசி வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கிறாங்க. அடுத்தால ட்ரைபல்னு எடுத்துட்டாங்கன்னா ஒரிசா சீஃப் மினிஸ்டர் ஒரு ட்ரைபல், அதே மாதிரி சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் ஒரு ட்ரைபல், ஜார்க்கண்ட்லேயும் ட்ரைபலுக்கு முக்கியத்துவத்தை பாஜக கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைபல்ஸ் மத்தியிலையும் பாஜகவுக்கு அதிக ஆதரவு இருக்குது. ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவு வந்து குறைவாக தான் இருக்குது, காங்கிரஸுக்கு ஆதரவு இருக்குது. இந்த 4 இந்து செக்ஷன்ஸில் அப்பர் காஸ்ட், ஓபிசி, ட்ரைபல் 3லேயும் வந்து மோடிக்கு தான் ஆதரவு அதிகம், மோடி லீடர்ஷிப்புக்கு தான். அந்த ஷெட்யூல் காஸ்ட்டில் மட்டும்தான் மோடியா ராகுலானா ராகுலுக்கு அதிகம் இருக்குது. இப்போ ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்த சகோதரர் வந்து மிலிட்டண்டாக வரார், ராகுல் தான் கடுமையாக பாதிக்கப்படுவார். ஸோ ஜாதி மட்டுமல்ல, பொதுத்தளத்துக்குள்ளேயும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு ராகுல் அடி வாங்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி எழும்போம். ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வளர்ச்சிங்கிறது காங்கிரஸ் பாரத்தை பாஜகவில் செய்ய முடியலனாலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த அளவுக்கு செய்தோ அந்த அளவுக்கு நாம் அதை வரவேற்போம். ஓகே சார், நம்ம அதை அப்படி பார்க்காம ஜென்சி ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி போகும்? ஓகே, அது மோடிக்கு எதிராக போகல, ராகுலை வீக்கன் பண்ணுதில்ல, அது அப்படி பார்க்கலாம்ல. ஜென்சி ஓட்டு, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு 12 வருஷம் மோடிக்கு ஆயிட்டு புதிய லீடராட்டு
இவருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி லீடருக்கு மகாராஷ்டிராக்காரருக்கு வருதுன்னா வரட்டு. அது அடி வாங்குறது ராகுல் தானே அடி வாங்குறாரு. ராகுலால் ஒரு போராட்டம் நடத்த முடியலையே. ராகுலை சுற்றி காக்கா கூட்டங்கள் தானே இருக்குது. மாணிக் தாகூர் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்கள். போராட்டம்னாலே ஓடிடுவாங்களே. சும்மா 4 பேருக்கு ஜாலரா அடித்து பத்திரிகை அரசியல் பண்ணி தான் நிற்கிறாங்க. அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டத்தை நடத்திட்டானா ஒரு இஷ்யூவில். அப்போ ராகுலோட பேப்பர் டைகர் ஆட்டு, காகித புலியாட்டு, ஒரு லெட்டர் பேட் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராகுலை விட காக்ரோச் ஜனதா பார்ட்டி களத்துக்குள்ள வந்து ஒரு இஷ்யூ எடுத்து நின்றுட்டாங்களே. அந்த இஷ்யூவில் நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற. பட் அந்த இஷ்யூவில் நின்றுட்டாங்கன்னு சொல்லும்போது நாளைக்கு ஆப்போசிஷன் ஃபேஸை காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து எந்த அளவுக்கு ராகுலை பலகீனப்படுத்தி வர்றாங்களோ அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு அடி தானே அது. சார், இந்த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸை வந்து இப்போ சமீபத்தில் எல்லா தலைவர்களும் பெருசாக பயன்படுத்துகிறாங்க. அதில் அண்ணாமலை அவர்களும் அந்த நெட்ஒர்க்கை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராமில் லைவில் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே 15 லட்சம் பேர் வந்து இணைகிறாங்க. எப்படி பார்க்கலாம் இதை? அண்ணாமலை விஜய் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்கு. விஜய் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹிந்து நாடார்ஸ் எல்லாம் நிறைய பேர் அப்படியே அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க, தெளிவாக போகிறாங்க. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி போனாங்க. படித்தவங்க தாவேக்காவை பொறுத்தளவில் அதில் பிரதிநிதித்துவம் இல்லாதவங்கலாம் அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க. என் தம்பி ஒருத்தர் வந்து சிவா, நம்ம தம்பி, நம்ம ஊரில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கலாம். அவன்கிட்ட இருந்து நம்மகிட்ட வரக்கூடிய இன்புட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தெளிவாக வந்து அவனோட வலைத்தள பக்கத்திலே வந்து விஜய்க்கு முன்னாடி இருந்ததோட அதிகம் பேர் இன்னைக்கு அண்ணாமலைக்கு இருக்கான். அதான் அவன் சொல்கிறான். அவன் கரெக்டாக சொல்லக்கூடிய பேர் தான். கள நிலவரத்தை நம்ம சொல்லக்கூடியவன் தான். விஜய்க்கு கட்சிக்குள்ள பொறுப்பு எதுவும் இல்லாதவங்க, கிடைக்காதவங்களாம் அப்படியே இன்னைக்கு அண்ணாமலையை வந்து டிப்ளே பிக்சர் ஆட்டு அண்ணாமலை படத்தை வச்சுருக்காங்கங்கிற கருத்தை சொல்கிறான். இன்னொரு தம்பி வந்து கவுன்சிலராக இருந்தவன் செல்வின்னு ஒரு தம்பி. அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் அந்த ராமன்புதூர், கார்மன் நகர்னு சொல்லுவாங்க, நாம ராமன்புதூர்னு சொல்லுவோம், அந்த பகுதியை சேர்ந்தவன். தட்டாமலை, ராமன்புதூர் அந்த பகுதியிலலாம் கவுன்சிலராக இருந்த ஒரு தம்பி. இது லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் சிறுமலர் பள்ளியில் வந்து கத்தோலிக்க நாடார் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அண்ணாமலை டிபி வச்சுருக்காங்க. அண்ணாமலை இதில் வந்து மெம்பராக சேர்ந்துருக்காங்க. அண்ணாமலை ஒரு படித்தவர், திறமையானவர். அவர் விஜய்க்கு மாற்றா வந்தா என்னன்னு கேட்குறாங்கங்கிற கருத்தை அவர் சொல்கிறாப்புல. அதே மாதிரி கிராமம் வந்து மெம்பர்ஷிப் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து விஜயின் வெற்றியாக ஒரு ஆதரவு வளையம் இருக்கத்தான் செய்யுது. அது பெருகிட்டு தான் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு அதை சேனலைஸ் பண்ணி அதை அவர் டெஸ்டிங் கிரவுண்ட் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறாருங்கிறது கால நேரம் தான் அதை முடிவு பண்ணணும். சார், அந்த கட்சியோட வளர்ச்சி இல்லை அந்த இயக்கத்தோட வளர்ச்சின்றது அண்ணாமலைக்கு சாதகமானதா இல்லை பாஜகவுக்கு பாதகமானதா என்ற ஒரு கேள்வியும் வருது. கருநாகராஜன் வெளியேறிட்டாரு, அமர் பிரசாத் ரெட்டி வெளியேறிட்டு 4 பேர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. 2ஆக உடைகிறதா பாஜக என்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, இதில் வந்து அவங்களுக்கு பாஜகவில் அவங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை கிட்ட போகலாம். அதனால் பாஜகவை திரும்ப குறை சொல்லதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அது முடிஞ்ச கதை. ஏற்கனவே அதை வந்து நாம் சொல்லி முடிச்சிட்டோம். அண்ணாமலையை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டோம். இனிமேல் இதுக்கு பிறகு அங்கே அவங்களே நொந்து போயிருக்காங்க, நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் இனிமேல் குறை சொல்லி என்ன இருக்குது? அப்போவே நாம் சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ நாம் என்ன பார்க்குறோம்னா, மோடி ஃபார் PM 2029க்கு நம்ம அறிவை இந்தியா ஃபுல்லாக செலவழிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம கான்ட்ராக்ட் அறிவு, சனாதன தர்மம் இந்த நாட்டில் நிலைக்கணும், இந்து தர்மம் இருக்கணும்னா அது மோடியால் தான் முடியுங்கிறதுல நம்ம தெளிவாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது நாம் மோடிக்கான உழைப்பை நம்ம நல்கிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் பாஜக கூட இணைஞ்சு அங்கே மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாது. 11% எடுத்தார், இன்னைக்கு 3.5 பையாச்சு. அப்போ அவர் இனிமேல் வந்து தனக்குள்ள லீடர்ஷிப்பை மையமாக வச்சு விஜய் 35 எடுத்த மாதிரி நம்ம ஒரு டால் பொலிட்டிக்ஸ் பண்ணி பெரிய அளவில் எடுக்கணுங்கிறது தான் அவர் போகிறாரு. ஸோ அவர் அந்த பாதையில் போகும்போது அவர்கிட்ட போகிறவங்க பாஜக பற்றி பேசாண்டாம். அவங்க ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலை நடத்திக்கிட்டு தாவேக்காவுக்கு மாற்று அண்ணாமலை லீடர்ஷிப் தான் அவங்க கொண்டு போகிறது தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு 3.5% கட்சி கூட போய் மல்லு கட்டிக்கிட்டு நயனார் கூட, பொன்னார் கூட, வானதி கூட, ப்ரொஃபஸர் சீனிவாசன் கூட, தமிழிசை அம்மையார் கூட, இன்னும் நிர்மலா சீதாராமன் கூட, ஜெய்சங்கர் கூட, இவங்க கூட எல்லாம் போய் மல்லு கட்டிக்கிட்டு தேவையில்லை. அதை அவங்கள கடந்து போயிறது தான் அவங்களுக்கு நல்லது. அதை குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாஜகவை. நீங்கள் அண்ணாமலைக்கு எது நல்லதோ அந்த இதை பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். நம்மளை பாஜகவை குறை சொல்கிறது இனிமேல் உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அதில் நன்மை இல்லை. நீங்கள் உங்கள் பாதையில் பார்த்துட்டு போயிடலாம். அவங்க யாராவது பப்ளிசிட்டிக்காக சொன்னாங்கன்னா சரி, விளம்பரத்துக்கு சொல்கிறாங்கன்னு அவங்கள அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது.
ஓகே சார், அண்மையில் வந்து சிங்கப்பெண் அதிரடி படையை வந்து தாவேக்கா அரசு தொடங்கி வச்ச அடுத்த 2 நாள்லயே வந்து தாவேக்காவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட விஜயோட ரசிகையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீவரிகுண்டம் எம்எல்ஏவான சரவணன் அவர்கள் வந்து அந்த பெண் கிட்ட பேசுகிற ஒரு ஆடியோவும் லீக் ஆகிருந்தது. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே வந்து ஒரு வலுத்த கண்டனத்தை வச்சுருந்தாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்த 2வது நாளே தாவேக்கா நிர்வாகியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? விஜய் மக்கள் ஆதரவில் தான் வந்திருக்கிறார். ஸோ மக்கள் ஆதரவு தான் அவருக்கு முக்கியம். ஸோ மக்கள் ஆதரவு அவருக்கு நிலைக்கணும்னா இந்த மாதிரிப்பட்ட இதில் உண்மை நிலையை ஆராய்ந்து உடனே நடவடிக்கை எடுக்கிறது விஜய்க்கு இமேஜை உயர்த்தும்னு நாம் முதல்வர் இமேஜை உயர்த்தும். நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்கு அது துணை நிற்கும், பெண்கள் பாதுகாப்புக்கு அது துணை நிற்கும்னு நம்ம கருதுகிறோம். உண்மை நிலையை ஆய்ந்து உடனே அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நான் கருதுகிறேன். ஓகே சார், கரண்ட் கட்டு பிரச்சனையும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் டிவி சேனலான பாலிமர், நியூஸ் 7, 24/7, அதுக்கப்புறமா தமிழ் ஜனம் போன்ற சேனல்களை முடக்கியிருக்காங்க பாஜக அரசு அப்படின்றதும் இருக்குது. இதுவும் இணையதளங்களில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்படி பார்க்க சேனல் மேட்டர் எதிர்கட்சி சைட்லேருந்து குரல் கடுமையாக வரவும் அண்ணாமலை உட்பட கடுமையான குரல் கொடுக்கும். அது செட்டரைட் ஆயிட்டுங்கிறது தெரிய வருது. கரண்ட் கட்டு மேட்ரு வந்து அரசு இன்னும் சீரியஸாக அதை பார்க்கணும். ஏன்னா இதில் மற்றவங்களை பழி சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்கள் மக்களுக்குள்ள அந்த தடையற்ற மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணியை அரசு கவனம் செலுத்தணுங்கிறதா நம்மளோட பார்வை. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. சீமான் அவர்கள் வந்து கடைசியாக பேசின கூட்டத்தில் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னு சொல்லியிருந்தார். அது எப்படி சார் எடுத்துக்கலாம்? அவரை பொறுத்த அளவில் அவர் வந்து இந்த ஒரு நிலைப்பாடை எடுத்து கடுமையான ஒரு தாவேக்கா எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் மீண்டும் ஒரு தனித்துவ சக்தியாக வர முடியும்னு நினைக்கிறாரு. அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடுறாரு. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார்.